அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கான்செப்ட் ஃபினான்ஷியல் இயர். வாட் இஸ் கால்டு ஃபினான்ஷியல், வாட் இஸ் கால்டு அசஸ்மெண்ட், ஒய் 2 இயர்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்காக ஒரு அக்கௌண்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா என்னென்னா இன்கம் ஏர்ன்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா என்னென்னா டேக்ஸ் பேயபிள். ஃபினான்ஷியல் இயர்னா என்ன, இன்கம் ஏர்ன்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா டேக்ஸ் பேயபிள் இயர். இப்போ வந்து ஏ வந்து இந்த மாதிரி 2 இயர் இருக்கணும், ஒரே ஒரு இயர் இருந்தால் போறாதா? ஃபினான்ஷியல் இயர்னு ஒன்று இருந்தால் போறாதா? ஏ வந்து 2 இயர் இருக்கணும். ஃபினான்ஷியல் இயர்னா எந்த வருஷம் நீ சம்பாதிக்கிற அந்த ஆண்டு, சம்பாதிக்கிற ஆண்டு ஃபினான்ஷியல். இப்போ ஒவ்வொரு டேக்ஸும் எப்போ கட்டணும் அப்படின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எப்போ கட்டணும், சேல்ஸ் டேக்ஸ் எப்போ கட்டணும் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்து முடிஞ்சு நெக்ஸ்ட் மந்த்து 20க்குள்ளே கட்டணும். ஸோ உனக்கு 20 நாள் டைம் இருக்குது அந்த மாதம் முடிஞ்சு. அந்த மாதம் பூரா எவ்வளோ டேக்ஸுங்கிறத கால்குலேட் பண்ணி மாதம் முடிஞ்சு 20 நாள் கழிச்சு 20 நாளுக்குள்ளே கட்டணும். இது வந்து ஜிஎஸ்டி. நீ வந்து டிடிஎஸ் எப்போ கட்டணும் அப்படின்னா மந்த் ஆன் மந்த்து கட்டணும். இப்போ ஏப்ரல் மாதம் ஒருத்தனுக்கு பேமெண்ட் பண்ணுறேன்னா ஏப்ரல் மாதத்துக்குள்ளே கட்டி முடிச்சிடணும், இல்லைனா மே மாதம் 7ஆம் தேதிக்குள்ளே கட்டணும், இல்லைனா ஃபைன் கட்டணும். ஸோ டிடிஎஸ் வித்தின் 1 மந்த்துக்குள்ளே கட்டிடணும், வித்தின் 7 டேஸ்க்குள்ளே கட்டணும். ஜிஎஸ்டி வித்தின் 1 மந்த்துக்குள்ளே கட்டிடணும். பட் இன்கம் டேக்ஸ் எப்போ கட்டணும், வித்தின் 1 இயர்க்குள்ளே கட்டணும். இன்கம் டேக்ஸ் இஸ் டிட்டர்மைன்டு பேஸ்ட் ஆன் யுவர் டோட்டல் இன்கம். வாட் இஸ் கால்டு டோட்டல் இன்கம்? எ பர்சன் ஹூ ஏர்ன்டு a total income in the name of 5 sources of income in a year. ஒரு வருஷத்தில் ஒரு பர்சன் 5 வகையான இன்கம் ஏர்ன் பண்ணுறான். அந்த 5 வகையான இன்கம் ஒரே கொசுக்கடியாக இருக்கும், மறந்தே இருக்கும். 5 வகையான இன்கம் இருக்கு. அந்த 5 வகையான இன்கம் ஒரு வருஷத்தில் டோட்டலாக எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு பார்த்து வருஷம் முடிஞ்சு அப்புறமா கம்ப்யூட் பண்ணி கட்டு, அப்போ தான் கட்ட முடியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்படி கட்டுன்னு சொன்னால் ஒரு பையன் இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டான். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, நான் அசோக் குமாருக்கு ஒரு 1000 ரூபா பணம் தரணும், இன்றைக்கி கொடுத்தா நல்லதா ஒரு வருஷம் கழிச்சு கொடுத்தா நல்லதா அப்படின்னா இன்றைக்கே வேணும்னு கேட்பார். இப்போவே கொடுத்தா நல்லது சார், நான் இப்போ பஸ் ஏறி வரேன் பாரு. கவர்மெண்ட்டு மாத்திரம் என்ன இழிச்சவாயனா? நீ வந்து உன்னுடைய ஒரு வருஷம் இன்கம் நீ ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ கால்குலேட் பண்ணி சொல்லுவேன், அப்புறமா கட்டுவேன், அது வரைக்கும் நாங்கள் உட்காந்துருக்கணும் இல்லை? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு நம்மளை பார்த்து கேள்வி கேட்குது. என்னன்னு கேட்குது? யோ இன்கம் எவ்வளோ நீ சம்பாரிச்சு இதுக்கு டேக்ஸ் கட்டு அப்படின்னு. வரேன், இன்கம் வந்து எப்போ எனக்கு டிட்டர்மெண்ட் ஆகுது? இயர் முடிஞ்சு தானே நான் டேக்ஸ் எவ்வளோன்னு சொல்ல முடியும்? ஆமாம். இயர் முடிஞ்சாதானே என்னுடைய டோட்டல் இன்கம் சொல்ல முடியும்? ஆமாம். அப்போ இயர் முடிஞ்சாதானே எனக்கு டோட்டல் டேக்ஸ் சொல்ல முடியும்? ஆமாம். அப்போ இயர் முடிஞ்சதானே எல்லாம் கட்ட முடியும், இப்போ எப்படி கட்ட முடியும் அப்படின்னு கேட்குறான். உடனே இன்கம் டேக்ஸ் என்ன சொல்கிற வடிவேலு வாடகை சைக்கிள் கதையா? வடிவேலு என்ன பண்ணுவோம், ஒரு படத்தில் வாடகை சைக்கிள் எடுக்க போவோம். வாடகை சைக்கிள் எடுக்கும்போது அந்த சைக்கிள் காரண்ட ஓனர்கிட்ட கேட்பான், ஐயா சைக்கிளை எப்போ வாடகை எப்போ தரணும்? சைக்கிளை விடும்போது கொடுப்பான். சைக்கிளை விடும்போது வாடகை கொடுக்கணும். சைக்கிளை விடும்போது கொடுக்கணுமா? சரி ரைட்டுன்னு எடுத்துகிட்டு போயிடும். அவன் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்து சுற்றிட்டே இருப்பான். வாடகை கொடுக்க மாட்டான், சைக்கிளையும் விட மாட்டான். ஒரு 4 நாள் கழிச்சு வருவான் அந்த பக்கமாக, என்னையா சைக்கிள் வச்சுருக்கேன், இது காத்தடி இதாடிங்க, வாடகை சைக்கிளை கொடு அப்படின்னு கொடுப்பான். வாடகை கொடுன்னு கேட்பான். அப்போ தான் இவன் வடிவேலு கேட்பான். என்ன சொல்லுவான் வடிவேலு? சைக்கிள் நீ வந்து எப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணுறோமோ அப்போ தானே வாடகை கேட்கணும், அது வரைக்கும் இடையில கேட்கக்கூடாது போ அப்படின்னு. அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ்காரன் வந்து வருஷம் முடிஞ்சு தான் டேக்ஸ் கட்டணும்னா ஒரு பையன் நம்ம இன்கம் டேக்ஸே கட்ட மாட்டோம். என்னையும் சேர்த்தான் சொல்லு. அதனால் என்ன பண்ணுது, நீ வந்து அடுத்த வருஷம் தானே கட்டுவேன்? ஆமாம். அந்தந்த வருஷத்தை நான் வந்து என்ன பண்ணுறேன், நீ அந்தந்த வருஷத்தை நான் 4ஆக பிரிக்கிறேன். ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா 4ஆக பிரிக்கிறேன். Q1, Q2, Q3, Q4 4 குவார்ட்டராக பிரிக்கிறேன். இப்போ 2025-26 ஃபினான்ஷியல் இயர் நடக்குதுன்னு வச்சுக்கோ. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் ரயில்வே ட்ராக் பார்த்துருப்பீங்க, ஓகேவா? ரயில்வே ட்ராக் எப்படி இருக்கும்? ரயில்வே ட்ராக்கு இப்போ பார்க்குறீங்க இல்லையா?
இந்த மாதிரி ஒரே இதாக இருக்கும். இதில் இதுதான் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா இதுதான் அசஸ்மெண்ட் இயர். ஃபினான்ஷியல் இயர் போக போக உனக்கு அடுத்த அசஸ்மெண்ட் இயர் போயிட்டே இருக்கும் இதே மாதிரி இல்லாமல். இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி 2 தண்டவாளம் இருக்குது. இது ஃபினான்ஷியல் இயர், அப்போ இது அசஸ்மெண்ட் இயர். இப்போ ஃபினான்ஷியல் இயருங்கிறது 2024-25 இப்போ நடந்துட்டு இருக்கிற ஃபினான்ஷியல் இயர். அசஸ்மெண்ட் இயருங்கிறது 2025-26. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 குவார்ட்டராக பிரிக்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயர் எப்படி பிரிக்கிறாங்க? 4 குவார்ட்டராக பிரிக்கிறான். குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2, குவார்ட்டர் 3, குவார்ட்டர் 4. இதை தான் அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஃபினான்ஷியல் இயர் 24-25ங்கிறது எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது அப்படின்னா 1/4/2024 ஆரம்பித்து 31/3/2025 முடியுது. ஓகேவா? இதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற அப்படின்னு வச்சுக்கோ. குவார்ட்டர் 1ல் குவார்ட்டர் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1வது குவார்ட்டருங்கிறது ஏப்ரல்லேருந்து ஏப்ரல் டு ஜூன். இது 1வது குவார்ட்டர். 1வது குவார்ட்டரில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற, அதுக்கு 10,000 ரூபா டேக்ஸு. அதை வந்து நீங்கள் மொதல் குவார்ட்டரில் 10,000 கட்டணும். 2வது குவார்ட்டரில் 2 லட்சம் சம்பாதிக்கிற, அதுக்கு வந்து இங்கே 20,000 கட்டணும்னா இங்கே 20,000 கட்டணும். 3வது குவார்ட்டரில் ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிற, அதுக்கு 1.5 லட்ச ரூபா இங்கே டேக்ஸ் கட்டணும். 4வது குவார்ட்டரில் வெறும் 10,000 தான் சம்பாதிக்கிறீங்க, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% 1000 தான் டேக்ஸ் கட்டணும். ஸோ அந்த வருஷம் மொத்தம் உன்னுடைய இன்கம் எவ்வளவு? 31/3/2025 உன்னோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,10,000. அந்த 8,10,000க்கு நீ கட்ட வேண்டிய டேக்ஸ் 1,81,000. இந்த 8,10,000 எப்போ முடியுது அப்படின்னா 31/3/2025 அந்த இயர் முடியுது. அப்போ நீ இந்த டேக்ஸை எப்போ கட்டி முடிச்சிருப்ப அப்படின்னா 31/3/2025 கட்டி முடிச்சிருப்ப. ஆனால் நீ கட்டி முடிக்கும் போது அந்த சலானில் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு போட்டு கட்டுவேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்கம் டேக்ஸ் சலான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு தான் இருக்கும். காட்டுற பாருங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது? ஃபினான்ஷியல் இயர்னு இருக்கா, அசஸ்மெண்ட் இயர்னு இருக்கா? இப்போ சொல்லு, நீ வந்து அசஸ்மெண்ட் இயர்னு தானே இருக்குது இந்த இடத்துல, தெரியுதா? என்னன்னு இருக்கு? ஃபினான்ஷியல் இயர்னு இருக்காது. என்னன்னு இருக்கு இங்கே? அசஸ்மெண்ட் இயர். நீ என்ன சொன்ன? டேக்ஸ் வந்து எப்போ கட்டுவேன்னு? அசஸ்மெண்ட் இயரில் தான் கட்டுவேன்னு. இதோ அசஸ்மெண்ட் இயர்னு உனக்கு சலான் கொடுத்துட்டேன், அது கற்பனையாண்டா, அதில் போட்டு கட்டிட்டு போ. ஸோ அந்த வருஷம் முடிஞ்சதும் உன்னோட இன்கம்க்கு நீ என்ன டேக்ஸோ இந்த டேக்ஸையும் கட்டி முடிச்சிருப்ப. நான் வந்து 1 வருஷம் டைம் எடுத்துட்டு நீ ஃபைல் பண்ணி இன்கம் டேக்ஸ் ரிட்டனை, உன்னோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கரெக்டாக இருக்கா, அதுக்கு நீ எவ்வளோ டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, நீ எவ்வளோ கட்டியிருக்க, எக்ஸ்ட்ரா கட்டியிருந்தால் ரீஃபண்டு, கரெக்டாக கட்டியிருந்தால் ஓகே, நீ கம்மியாக கட்டியிருந்தா டிமாண்டு அப்படின்னு போட்டு உனக்கு ஆர்டரை போட்டு கொடுத்துருவான். அதன்படி நீ ஆக்ட் பண்ணு. இதுக்காக தான் ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிற 2 கான்செப்ட் இருக்கு. ஆஸ் அன் அக்கௌண்டண்ட்டாக நீ என்ன பண்ணணும்? ஆஸ் அன் அக்கௌண்டண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேட்டு சொன்னால் அந்த டேட்டுடைய ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர் சொல்ல தெரியணும். ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு 5 காலம் டேபிள் நான் ஒன்று போடுறேன். அந்த 5 காலம் டேபிளில் ஒரு டேட்டு கொடுக்குறேன். அந்த டேட்டுடைய ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர் அதை வந்து நீங்கள் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேட்டு சொல்கிறேன். 5 காலம் டேபிள். முதல் காலம் பார்த்தீங்கன்னா டேட்டு. முதல் காலம் பார்த்தீங்கன்னா டேட். 2வது காலம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர். 3வது காலம் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர். 4வது காலம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம்.
எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? அஞ்சாவது காலம் பார்த்தீங்கன்னா புக்கு எப்போலேருந்து பிகின் ஆகுது? நான் ஒரு 2 டேட்டுக்கு போடுறேன், மற்ற டேட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/2024 இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன? 24-25. இப்போ நீங்கள் மைக்கை ஆன் பண்ணி என்கிட்ட பேசலாம், இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. இதனுடைய அசஸ்மெண்ட் இயர் என்ன? 2025-26. ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1/4/2024. 1/4/2024. புக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இங்கே என்ன டேட்டோ அந்த 31/3/2024. 1/4/2024. ஓகேவா? புக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த டேட் என்னவோ அதுதான். 15/2/2017. ஃபினான்ஷியல் இயர் என்ன? 2017-18 சார். 2016-17. ஓகேவா? ஏன்னா 31 மார்ச்சோட முடிஞ்சு போயிடும். இந்த 15/2க்கு அப்புறம் எப்போ வந்து 31 மார்ச் வருது? 31/3/2017 வருது இல்லையா? அப்போ இந்த 17 தூக்கி இந்த இதுக்கப்புறம் 31 மார்ச் எப்போ வருதுன்னு பாரு. அந்த 17 தூக்கி வலது கை பக்கம் போடு, அதுக்கு முன்னாடி உள்ளது இடது பக்கம் முன்னாடி வருஷம். ஸோ 16-17. அசஸ்மெண்ட் இயர் இதுக்கு அடுத்த இயர் 17-18. ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்குது? 1/4/2016. 16 சார். புக்கு எப்போ ஆரம்பிக்குது? புக்கு 15/2/2017. இப்போ 31/3/2017க்கு என்ன ஃபினான்ஷியல் இயரு? 2017. அதே தான். 16-17. அசஸ்மெண்ட் இயர் என்ன? 17-18. ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 3-4. அசஸ்மெண்ட் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 31/3. புக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? வேர்டு நல்லா கவனிங்க. புக்கு பிகின் ஃப்ரம், நாட் புக்கு எண்டு ஃப்ரம். ஸோ இப்போ ஒரு கம்பெனியை வந்து வருஷத்தில் கடைசி நாள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நாளுக்காக யூ ஹாவ் டு சப்மிட் P&L அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், GST ரிட்டர்ன், TDS ரிட்டர்ன், வாட் எவர் த ரிட்டர்ன் தே ஹாவ் டு சப்மிட். கிளியரா? ஒரு நாளாக இருந்தாலும் அது சப்மிட் பண்ணி தான். இப்போ பாருங்க, 15/6/2019 ஃபினான்ஷியல் இயர் என்ன? அசஸ்மெண்ட் இயர் என்ன? ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? இன்னும் யாருமே ஆளை காணோம். இருக்கீங்களா? போயிட்டீங்களா? சொல்லுங்க. புக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஃபினான்ஷியல் இயர் என்ன? இதோட ஃபினான்ஷியல் 14 to 15. 14-15 15-16. 14 தான் சார். 14-50 தான். 14-15. 2015 லீஃப் இயர் கிடையாது. எப்படி வரும் ஃபினான்ஷியல் இயர்? இது இப்ப இதோட ஃபினான்ஷியல் இயர் என்ன? 19-20. இதுக்கும் கிடையாது, நாட் அப்ளிகபிள். நவம்பர் மாசத்துல 30 நாள் தான், 31 நாள் இது. இப்ப 1/4/1899 இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன? கரெக்டா சொல்லுங்க. 99 to 19 1990 sir. 1898. 1819. 1899 to 1900.
அசஸ்மெண்ட் இயர் தமிழ்லயே சொல்லுங்க. 1902, 1901. 1900 901 900 சார். ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? Here 1489. புக் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? Same date. இது வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலி கரெக்டு பட் லாஜிக்கலி ராங்கு. மேத்தமெட்டிக்கலி கரெக்டு, லாஜிக்கலி ராங்கு. அப்படின்னா என்ன? மேத்தமெட்டிக்கலி ரைட்டு, பட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் தான் ஆன்சர். ஏன் சார் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கேம் ஒன்லி இந்த இயர் ஆஃப் 1961. அதுக்கு முன்னாடி கம்ஸ் அண்டர் 1922. அதுக்கு முன்னாடி கிடையாது. புரியுறதோ? ஒரு ஒரு ஆக்டர் இருந்தாலுமே அதில் வரும். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1922. அதுக்கப்புறம் தான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்தது. எப்படி கம்பெனிஸ் ஆக்ட் 1956 அமெண்ட் ஆகி 1961 ஆக்ட் வந்ததோ அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கேம் ஒன்லி இந்த இயர் ஆஃப் 1922. அதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கிடையாது. ஆக்ட்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல் இயர்லாம் இருக்கும், கான்செப்ட் அசஸ்மெண்ட் இயர்லாம் இருக்கும். ஆக்டே இல்லாதப்போ எப்படி எங்கே வராது? அப்புறம் ஏன் சார் சொன்னீங்க? ரைட், நல்ல கேள்வி. நான் என்ன சொன்னேன்? இட் இஸ் மேத்தமெட்டிக்கலி கரெக்டு பட் லாஜிக்கலி ராங். சட்டப்படி இல்லை அப்படி தான் சொன்னேன். இருக்க முடியாதுன்னு சொன்னேன்னா. ரெண்டாவது, உனக்கு ஒரு விஷயம் புலப்படணும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் பாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஃபினான்ஷியல் இயர் 2150. இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன? 2150, 2151. இதனுடைய அசஸ்மெண்ட் இயர் என்ன? 2151 டு 2152. இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1/4/2150. புக்கு எப்போ பிகின் ஆகுது? சார், ஒன்று இப்படி போகிறீங்க, இன்னொன்று இப்படி வரீங்க. ஏன் இந்த ரெண்டு டேட்டா போட்டு எங்களை கன்ஃபியூஸ் பண்ணுங்க? ஒன்றும் இல்லை, ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம். அந்த ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் 1897 ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் வந்து என்ன பண்ணுது? சுவாமிஜி என்ன பண்ணுறாரு? சீனிவாசன் சார் இங்கே வாங்கன்னு கூப்பிட்றாரு. சொல்லுங்கள் சாமி, நம்ம தான் டேலி கிளாஸ் நடத்துகிறோம்ல. ஆமாம், நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் டேலிலே போட்டுடலாம். எல்லாத்தையும் டேலியில் வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் கம்பெனி ஆரம்பித்தேன் 1797 நான் இதில் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் தரணும்னு நினைக்கிறேன். 1 கோடி ரூபாய் அதை என்ட்ரி பண்ணி கொடுக்குறதுக்கு கான்ட்ராக்ட் உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே போயிட்டு நான் வந்து கம்பெனியை ஆரம்பித்து டேலியை ஓப்பன் பண்ணி 1897 அப்படின்னு கம்பெனி க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தா அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு தெரியும் போது அப்போ தான் எனக்கு ஒரு பிரச்சனைங்க. டேலியில் 1/4/1901 அல்லது அதுக்கு அப்புறம் இருக்கிற டேட்டாவை தான் என்ட்ரி பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை என்ட்ரி பண்ண முடியாதுங்கிற விஷயம் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. டேலியில் நீங்கள் எப்போலேருந்து என்ட்ரி பண்ண முடியும்? 1/4/1901 அல்லது அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை தான் கம்பெனி கிரியேட் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை கம்பெனி கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. எப்படி நான் இதை கண்டுபிடிச்சேன்? நான் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சேன். இந்த விஷயத்தை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸல் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் உங்கள் டேட்டா பார்த்து சொல்ல வேண்டாம், என் டேட்டா பார்த்து நான் போடுறேன். இன்றைக்கி என்ன டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இதுதான் இன்றைக்கி டேட்டு. இன்றைக்கி என்ன டேட்? என்ன? 4/1/2025. இது 1/4/2025. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி போட்டுக்கிறேன். ஃபார்மட் செல் போயிட்டு டேட்டு கஸ்டம்ஸில் போயிட்டு டிடி மந்த்து இன்னைக்கு டேட் என்ன? 4/1/2025. நான் என்ன டேட்டு பிறந்தேன்? என் டேட்டா பர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான டேட்டா பர்த்து 15/4/1970. இது என்னுடைய உண்மையான. இப்போ
1000ல் 500 போனால் எவ்வளவு? 1000ல் 500 போனால் எவ்வளவு? 500. ரைட்டா தப்பா? 1000ல் 500 போனால் எவ்வளவு? 500. அப்போ இதுலேருந்து இதை கழிச்சா எவ்வளவு? 4/1/2025லேருந்து 15/4/1972 கழிச்சா எவ்வளவு? சொல்ல முடியுமா? அப்படின்னா முடியாது. கழிச்சு பார்ப்போமா? வேல்யூன்னு வருது. இது வந்து மந்த்து, அப்புறம் டேட்டு, அப்புறம் இயர், அந்த ஃபார்மேட்டில் தான் வருது, ஒர்க் ஆகுது. அதனால் முன்னாடி உள்ளது மந்த்து, பின்னாடி உள்ளது டேட்டு, அப்புறம் மந்த்து, டேட்டு, இயர். இல்லை 4/1/2025. நாம் பிறந்தது எப்போ? 15/4/1972. அப்படி வருதா? வேண்டாம் விடு, நான் வந்து இங்கே கீழே போடுறேன். இப்போ பாருங்கள், இது கரண்ட் டேட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட்டு. அதாவது முன்னாடி மந்த்து ஃபார்மேட் எப்படி இருக்குது அப்படின்னா மந்த்து, டேட்டு, இயர், இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. மந்த்து முன்னாடி 1வது மாதம், 4வது டேட்டு 2025, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்னுடைய டேட்டா பர்த்தும் அதே ஃபார்மேட்டில் தான் கொடுக்கணும். நான் என்னுடைய டேட்டா பர்த்து முன்னாடி வந்து மந்த்து, பின்னாடி டேட்டு, அதுக்கப்புறம் இயர். இப்போ நான் பூமியில் பிறந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா இதுலேருந்து இதை கழிச்சா 17,268. எனக்கு என்ன வயசாகுது அப்படின்னா டிவைடட் பை 365 போட்டிங்கன்னா எனக்கு வயசு 47. 47 இங்கே போட்டுருக்கேன். அதான் என்ன 1972 வயசு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வயசு 53 வயசு. இப்போ 1000 ரூபாயில் 500 ரூபா போச்சுன்னா 500 ரூபாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த 1000 ரூபாயில் 500 ரூபா போச்சுன்னா 500 ரூபா. ஆனால் நான் 4/1/2025ல் 15/4/1972 போச்சுன்னா 19,257ங்கிறது எப்படி வரும்? எப்படி கழிக்க முடியும்? நீங்கள் கடன் வாங்கியே கழிக்க முடியும்? எப்படி கழிக்க முடியும்? டேலி எப்படி இதை கண்டுபிடிச்சது? பூமியில் நான் பிறந்து எனக்கு வயசு 53 அப்படிங்கிறத டேலி எப்படி கண்டுபிடிச்சது? எப்படி கண்டுபிடிச்சிது அப்படின்னா இதை அப்படியே இங்கே நான் நம்பர் ஃபார்மேட்டாக போடுறேன். இதை அப்படியே என்ன பண்ணுறேன்? ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்லில் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அந்த நம்பர் ஃபார்மேட்டாக மாற்றுறேன். 1/4/2025 நம்பராக மாற்றினா 45,661. 15/4/1972 நம்பராக மாற்றினா 26,004. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 19,257 நாள். இதை டிவைடட் பை 365 போட்டுனா இந்த வயசு. நீங்கள் கேட்கலாம், சார் இந்த 45,661 எப்படி வந்தது? 26,404 எப்படி வந்தது? இது நல்ல கேள்வி. இதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 இதே ஃபார்மேட் தான். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1901, ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 1901. இப்போ இதையே இந்த பக்கம் என்ன பண்ணுறேன்? நான் வந்து நம்பர் ஃபார்மேட் ஆக்கிக்கிறேன். இதை வந்து போட்டிருக்கேன், இதை நான் நம்பர் ஃபார்மேட் ஆகிறேன். ஒன்று 1900 சாரி. இப்போ 1/1/1900ங்கிறது 1ஆம் நம்பர், ஜனவரி மாதம் 2ஆம் தேதிங்கிறது 2ஆம் நம்பர், ஜனவரி மாதம் 3ஆம் தேதிங்கிறது 3ஆம் நம்பர். இதே மாதிரி 1/1/1900லேருந்து 1/4/2025 வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்னா 45,667 வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா இந்த அதாவது 4/1/2025லேருந்து இதை கழிச்சா 45,660. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே டேட்டு இதுலேருந்து இதை கழிச்சோம் 1ஆம் தேதி கழிச்சோன்னா இந்த அமௌண்ட் வரும்.
அப்போ இதுலேருந்து இதை கழிங்க, கழிச்சிங்கன்னா 19,200. இப்படி தான் வந்து. ஸோ இதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கன்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்னா, இப்போ 1/1/1900 கன்வெர்ட் பண்ணால் 1, 2/1/1900 கன்வெர்ட் பண்ணால் 2. அப்போ 1 இதே டேட்டு மந்த்து ஃபார்மேட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், முன்னாடி டேட்டு இப்போ ஒரு டேட்டு போடுறேன் 31/12. இதுக்கு முன்னாடி டேட் என்ன, இதுக்கு முன்னாடி டேட்டு 31 மந்த்து தான் முதல்ல போடணும். 12 மந்த்து 31 வருஷம் 1899. இதை வந்து என்னால் நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. இதை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, நம்பரால் கன்வெர்ட் பண்ண முடியுமா? நீங்கள் 31/12/1899 போட்டாலும் முடியாது. இதையும் பண்ணி பாருங்கள். இப்படி சார் அது நம்பர் ஃபார்மேட் ஒரு மாதிரி தப்பாக இருக்க போகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு. காந்தி பிறந்த நாள் 2/10/1872. இதை போய் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுது, எக்ஸல் வந்து நீ என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா 1/1/1900 அதுக்கு அப்புறம் இருக்கிறது தான் உன்னால் நம்பர் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கிற ஒரு இஷ்யூ இது. அதனால தான் டேலியும் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட் பேஸ் பண்ணி இயங்குது. 1/4/1901 அல்லது அதுக்கு அப்புறம் இருக்கிற டேட்டாவை தான் உன்னால் என்ட்ரி பண்ண முடியுமே ஒழிய அதுக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவை என்ட்ரி பண்ண முடியாது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா டேலியில் ப்ரீவியஸ் இயர் இல்லாமல் ஃப்யூச்சர் இயரில் எந்த இயர் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ சாம்பிளுக்கு ஒரு கம்பெனி மாத்திரம் எப்படி ஓப்பன் பண்ணி டேலியில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டுறது அப்படின்னு ரெண்டையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேலி எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது இன்னொரு வீடியோவாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு அந்த ஆர்ட் ஆஃப் டேலியில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அந்த கம்பெனியில் எப்படி டேலி கிரியேட் பண்ணுறோம் டேட் அப்படிங்கிறது பாருங்கள். டேலியை போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஒரு கம்பெனி நான் க்ரியேட் பண்ணுறேன். கிரியேட் கம்பெனிக்கு கிரியேட் கம்பெனி அப்படின்னு போனோம். இங்கே வந்து 103 பேட்ச் அப்படின்னே இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனி அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோடைய ஸ்டேட்டு இதெல்லாம் போட்டுக்கிறேன். நான் இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நடத்துகிறேன். ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 1/4/1900 அப்படின்னு கொடுக்குறேன். சேவ் ஆகுது. 1/4/1901 கொடுக்குறேன். சேவ் ஆகுதா? ஸோ இப்போ ஸ்ரீனி அப்படிங்கிற கம்பெனி சேவ். இதே வாசன்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறேன். வாசன்னு ஒரு கம்பெனி 2150/51 கிரியேட் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2150 அப்படின்னு போட்டு பண்ணுறேன். என்னால் கம்பெனி கிரியேட் பண்ண முடியுது. ஸோ இதுலேருந்து தம்ப் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4/1901 அல்லது அதுக்கு அப்புறமா இருக்கிற கம்பெனிகள் தான் உன்னால் டேலியில் என்ட்ரி பண்ண முடியும். 1/4/1901 அல்லது அதுக்கு முன்னாடி உன்னால் கம்பெனி கிரியேட் பண்ண முடியாது. முதல் தம்ப் ரூல். ரெண்டாவது தம்ப் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எந்த இயருக்கு வேணாலும் உன்னால் கம்பெனி கிரியேட் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் எந்த டேட்டுக்கு வேணாலும் உன்னால் டிரான்சாக்ஷன் என்ட்ரி போட முடியும். ஏன்னா இப்போ மெட்ரோ மாதிரியான ரயில் ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 5 வருஷம் பட்ஜெட் போடுற மாதிரி இருக்கும். அதனால் யூ கேன் என்டர் எனி டேட் இன் ஃப்யூச்சர் டேட்டில், பட் யூ கேனாட் என்டர் பிஃபோர் பியாண்ட் 1901க்கு முன்னாடி உன்னால் என்ட்ரி பண்ண முடியாது. ஒரு டேலியில் எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். இல்லைன்னா இந்த ஆர்ட் ஆஃப் டேலின்னு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கேன். அதன்படி நீங்கள் போய் பார்த்து நீங்கள் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் ஒரு கீபோர்டு வாங்கிடுங்க, லாஜிடெக் கீபோர்டு. ரொம்ப ரைட்டா? நன்றி, வணக்கம், விடைபெறுவோம். ஹாப்பி வீக்கெண்ட் டே. தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ. அட்டனன்ஸ்